திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் பழமையும் பெருமை வாய்ந்த அருள்மிகு அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் மூலவராக வேத நாராயணர் மற்றும் மூல விமானத்தில் சுவாமி அழகிய மன்னாரும் அருள்பாலிக்கின்றனர். உற்சவர் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் என 3 நிலைகளில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசியில் உலக நன்மைக்காகவும் பருவத்தை மழை பொழிவும் இயற்கை இடையருள் இல்லாமல் இருக்க ஸ்ரீனிவாச கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த ஆண்டுக்கான திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற்றது. இதற்காக காலையில் ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபாலருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. மாலையில் ஸ்ரீ ராஜகோபாலர் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளி இருக்க 51 வகை சீர்வரிசைகளுடன் மாப்பிள்ளை அழைப்பு திருவீதி உலா நடைபெற்றது. முன்னதாக கல்யாண மண்டபத்திற்கு தாயார்களான ஸ்ரீ ருக்மணி ஸ்ரீ சத்யபாமா ஆகியோருக்கு தோழிக்கிணியான் பல்லக்கில் எழுந்தருளினார். மாப்பிள்ளை பெண்ணுக்கு பாலால் காழளமும் நிகழ்ச்சி நடைபெற்று ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. பின்னர் மாப்பிள்ளை பெண்ணுக்கு காப்பு கட்டும் வைபவம் நடைபெற்றது. ஸ்ரீ ராஜகோபாலருக்கும் தாயாருக்கும் புது வஸ்திரம் சாற்றப்பட்டு மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது. கோத்திரம் மற்றும் சம்பிரதாயம் முடிவடைந்து பெண்ணை தாரை வார்க்கும் நிகழ்வு நடைபெற்றது. பக்தர்களின் கோபாலா கோவிந்தா கோஷங்களுடன் திருமாங்கல்ய தரண நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அக்கனி வலம் வருதல், பொறியிடுதல், அச்சுதையிடுதல் என மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற்று வாரணமாயிரம் பாடி நலுங்கு நடைபெற்றது. நிறைவாக நட்சத்திர ஆரத்தி, கும்பாரத்தி, மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆயிரக்கணக்கான அனைத்து பக்தர்களுக்கும் திருமாங்கலை சரடு, அச்சதை பிரசாதம் வழங்கப்பட்டது. ஸ்ரீமான் ஆயக்குடி குமார் பாகவதரின் சிறப்பு பஜனை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இரவில் பெருமாள் தாயார் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. திருக்கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறது நம்ம ஜென்மாவில் புண்ணியம் பண்ணியிருந்தாலும் பார்க்க முடியும். இந்த கல்யாணம் பண்ணால் அதுக்கு பேர் கல்யாணம் கிடையாது. அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் ஆகும். அதனால உலகத்துக்கே ராஜா ராஜகோபால். அதனால அற்புதமான ராஜகோபாலன்
அவளுக்கு இன்னைக்கு திருக்கல்யாணம் ஆயிருக்கு. உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் பூர்த்தி ஆகணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தள்ளி வாங்க.